இதுதான் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, என்ன பதவிக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எப்படி எழுதணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கோடும் போது அதிலே கொடுத்துருப்பாங்க. மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அது மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு. இப்போ ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம். ஹோம் பேஜுக்கு வந்த வேட்டி உங்களுக்கு இதில் அப்ளை ஆன்லைன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்த வேட்டி நமக்கு இது மாதிரி ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு விண்ணப்பிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு எக்ஸாமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் உங்ககிட்ட. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டையும் இதில் என்டர் பண்ணீங்கன்னா கேப்சா போட்டிங்கன்னா சமர்ப்பி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா இல்லண்ணா நாளைக்கு சண்டேண்ணா. ஈவினிங் போயிடுறேன். அப்ளை நவுன் இருக்கு, அதை கொடுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ற மாதிரி காமிக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதில் இருக்கும் உங்களுக்கு. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இதில் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதல, இது மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றாங்கிற டீடைல்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுருவோம். அதை பார்த்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன்ங்கிறதுல ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த வேட்டி இதில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவுன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா புதிய பதிவு செய்ய வேண்டிய நுழைவுன்னு இருக்கு. இதில் போயிட்டு நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கான ஐடியா கிரியேட் பண்ணி ஒன் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ற மாதிரி ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் 150 rupees. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்ட வேட்டியும் கேப்சா கொடுங்க. கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்த வேண்டிய நமக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போ கரண்ட் எக்ஸாம் என்ன இருக்கோ அந்த எக்ஸாம் வந்து காமிக்கும் உங்களுக்கு. கிளிக் ஹியர் அப்ளைன்னு இருக்கு பாருங்க, அதாவது என்ன பதவியோ அந்த பதவி கொடுத்து கிளிக் ஹியர் அப்ளைன்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ள போயிடலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க தொடர்க்குன்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு உங்களுக்கு செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுடைய புகைப்படமும் கையெழுத்தையும் பதிவேற்ற மாதிரி இருக்கும். அதாவது குறிப்பிட்ட சைஸுக்குள்ள உங்களுடைய புகைப்படம், அதாவது ரீசெண்டா 3 மாசத்துக்குள்ள எடுத்து புகைப்படத்தை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதுல கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்ன சைஸ்ல என்ன கேபில இருக்கணும் அது மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா பாத்துக்கங்க. பார்த்த வேண்டிய போட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போட்டோவில் டேட் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு இதுலயே ஒரு போட்டோ கொடுத்துருப்பாங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அதே மாதிரி தான். சைன் அதே சைஸ் கிராப் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆன்லைன்லயே உங்களுக்கு டிஎன்பிசி போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கிராப் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம உள்ள போயிட்டு இது நம்ம போட்டோவும் சிக்னேச்சர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டல் தான் இது. இதுல உள்ள போயிட்டு நீங்க இதுல வந்துட்டு போட்டோ அப்லோட் பண்ணி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டா. இதுல சூஸ் த ஃபைல் இருக்கு பாருங்க, அதை கொடுத்து ஃபைல் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அதே சைஸுக்கு வந்துடும்.
ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண வேண்டியும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் கேட்குறாங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதேமாரி, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லையும் மார்க் ஷீட்டில் சேமாக தான் இருக்கும். அதில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண வேண்டி இன்சில் என்ன போட்டிருக்கீங்களோ அந்த இன்சில் அது அதே மாதிரி அதுலேயும் போட்டுருங்க. இன்சில் போட்ட வேண்டி பிறந்த தேதி கேட்குறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்குங்க, டேட்டு மந்த் இயர் மூணையுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் கேட்குறாங்க. மேலா ஃபீமேலாங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொடுத்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பரை கரெக்டாக கொடுத்துக்குங்க, ஏன்னா அந்த நம்பர் தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில், அதை கொடுத்துக்குங்க கரெக்டாக. மெயில் ஐடி கொடுத்த வேண்டியும் கரெக்டாக இருந்தால் இது மாதிரி க்ரீன் கலரில் காமிக்கும். நெக்ஸ்ட் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ராசஸ் அந்த ஆப்ஷனை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் போயிடும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறீங்கன்னா எடிட் ஓடிஆரில் போயிட்டு அந்த மிஸ்டேக் ஆனதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் ப்ராசஸ் கொடுங்க. சேவ் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது ஓகே கொடுத்துடலாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வந்து எடிட் ஓடிஆரில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கங்க. அப்படி மிஸ்டேக் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி பர்சன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு காமிக்கிறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி. அதுக்காக எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபேமிலியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராச்சும் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் கண்டினியூ கொடுங்க. சேவ் கண்டினியூ கொடுத்தா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் அரசு பணியாளரான நீங்கள் அப்படி ஆமாம்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளத்தினால கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து நிறுத்திட்டாங்களா இல்லையாங்கெல்லாம் கேட்குறாங்க. அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறீங்க கொடுங்க, அன்எம்ப்ளாய்டுனா அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துருங்க வேலையிலேனா. இப்போ உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களா இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. எஸ்னா அது கொடுத்து என்ன ரீசனால டிஸ்மிஸ் பண்ணாங்களோ அதை டீட்டெயில்ஸ் சொல்லணும், அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் உங்கள் மேலே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவித்தபடி பார்வைத்திறன் உள்ளதான்னு கேட்குறாங்க. அதில் எந்த இதுவும் கரெக்டாக கொடுத்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும், நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது. அது கரெக்டாக பார்த்து கொடுங்க. இதில் மொத்தம் மூணு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. விஷன் ஸ்டாண்டர்ட் 1, விஷன் ஸ்டாண்டர்ட் 2, விஷன் ஸ்டாண்டர்ட் 3, அது மொத்தம் 3 இருக்கு. அதில் எந்த இது வருவீங்களோ அதில் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியுடன் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. அது எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் கண்டினியூ கொடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணோம், அதாவது 10th 12th டிகிரி யூஜி இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்டு 10th மார்க் ஷீட்டில் நீங்கள் எந்த இயர் முடிச்சிங்களோ அந்த இயர் டேட்டு மந்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதை செலக்ட் பண்ண வேட்டி உங்களுக்கு தேர்வு குழுமம் கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டு அது அதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு பாடமாக படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு இது எந்த வருஷம் முடிச்சிங்களோ அதில் டேட்டு மந்த்து இயர் இது மூணையுமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th என்ன படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. 12th படிப்பின் வேறு செஸ்ஸின்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு குழுமம்னு கேட்குறாங்க. அது ஸ்டேட் போர்டு தான் வரும், ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கிங்க. சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ண வேட்டியும் 12th தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி டிப்ளமோ முடிச்சவங்க டிப்ளமோ டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க, இது ஏன் நோ கொடுத்துங்க. அதுக்கடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க,
அதாவது நீங்கள் வந்து 28/3/2024 படி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி பாஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க, அல்லது எம்பிபிஎஸ்லாம் பாஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ பாஸ் பண்ணிட்டவங்க நான் என்னோட டிகிரி வந்து நான் வந்து பாஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா இப்போதைக்கு ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ரிசல்ட்டை வந்து கம்ப்ளீட் ஆன் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான டிகிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நீங்கள் வந்து பார்த்தா முடிப்பீங்க யூஜி டிகிரியான அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட்டு வராதவங்க மட்டும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்தவங்க இருக்கு பாருங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவாக வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்க பாருங்க. ஓகே, ஸோ ரிசல்ட் வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லா டிகிரி முடிச்சவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து யூஜி கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் பேர் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் யூஜி டிகிரிக்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சோ அதுக்கான தேதியை நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் யூஜி டிகிரியோட பெயர் கேட்டிருக்காங்க, எக்கச்சக்கமான டிகிரி கொடுத்துருக்காங்க, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிடெக், பி எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லா டிகிரியுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஜியில் என்ன டிகிரி படிச்சிங்களோ உங்கள் டிகிரி நேம் என்னன்றதை இதில் பார்த்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக சைட் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, தமிழகத்தில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டி நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்கள் யூனிவர்சிட்டி எதுன்றதை பார்த்து சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, ப்ரொஃபஷனல் இருக்க மாதிரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் காலேஜ் வந்து பார்த்தா ரெகுலராக டெய்லி கிளாஸ் பண்ணுவாங்க, ரெகுலர் கொடுத்துக்கோங்க. ஈவினிங் படிச்சவங்க ஈவினிங் கொடுங்க, ஓப்பன் யூஸ் கொடுங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் காலேஜில் தமிழ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் படிச்சுதான் கூட எஸ் கொடுத்துக்கோங்க. எனக்கு தமிழ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட வரலான்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஜி படித்தவங்க பிஜி ஃபில் பண்ணுங்க, எம்ஃபில் படித்தவங்க எம்ஃபில் ஃபில் பண்ணுங்க, பிஹெச்டி படித்தவங்க பிஹெச்டி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, முன்னுரிமைக்கான குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெப்டி கலெக்டருக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது, வேறு எதையுமே வந்து தேவையில்லை. பட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டெப்டி சூப்பரண்ட் இந்த பதவிக்கு வந்து டிகிரி முடிச்சுதான் போதுமானது. பட் முன்னுரிமை யாரு கொடுக்குறான்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி அவார்டு வாங்கியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. அதேமாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த பதவிக்கு வந்து பார்த்தா டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் முன்னுரிமை யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, அதாவது பிகாம் டிகிரி முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் பிஎல் டிகிரி முடிச்சவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வழங்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தா டிப்ளமே டாக்ஸேஷன்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பதவிக்கு வந்து டிகிரி முடிச்சா போதுமானது. பட் போஸ்ட் கிராஜுவேட் சம்பந்தப்பட்ட ஒரு சில டிகிரி கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் இதில் கொடுத்துருக்க டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன், ஸோ இதில் கொடுத்துருக்கிறது ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஸோ டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த கிராஜுவேட் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்குன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். இல்லை நீங்கள் எதுவுமே இதெல்லாம் முடிக்கலாம் கூட பிரச்சனை கிடையாது, இது வந்து அந்த ப்ரொஃபஷனல் தான் முன்னுரிமை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதை படித்தவங்க டிக் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அதுங்க எதுவுமே டிக் பண்ண தேவையில்ல. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் படி 2 பதவிக்கு மட்டும் ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. எந்த பதவிக்குன்னா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் சர்வீஸ், அந்த 2 பதவிக்கு மட்டும் ஆண்களுக்கு ஹைட்டு 160 சென்டிமீட்டர் 165 இருக்கணும், பெண்களுக்கு 185 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தான் அந்த பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஹைட் இல்லாதவங்க மீதி பதவிக்கு அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அந்த 2 பதவிக்கு மட்டும் ஹைட்டு மட்டும் செஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஹைட் என்னன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்கள் ஹைட் எது 160 150 நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஹைட்டு கம்மியாக இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த 2 பதவிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியாது, மீதி இருக்க எல்லா பதவிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட் கொடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து உங்கள் வெயிட் என்ட்ரு பண்ணிட்டு செஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க, உங்கள் ஃபுல் எக்ஸ்பிரஷனில் எவ்வளோ செஸ்ட் வருது, அதேமாரி இன்ஸ்பிரேஷனில் எவ்வளோ செஸ்ட் எக்ஸ்பிரஷன் வருதுன்றதை நீங்கள் சென்டிமீட்டரில் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டாக்டர்கிட்ட பார்த்து வாங்கிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு கேட்டிருக்காங்க, ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு ஆம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க பாருங்க,
தமிழ் மொழி படித்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து பார்த்தா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஆம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், 1வதுலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்கன்னா மட்டும் ஆம் கொடுங்க. இல்லை நான் வந்து பார்த்தா 1வதுலேருந்து டிகிரி வரைக்கும் ஏதாச்சும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் கூட நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டிகிரி வரைக்கும் டிகிரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் 10th 12th யூஜி டிகிரி வந்து கொடுத்துட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பிஎஸ்டிஎம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 to டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கான டேட்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 to 10th ஃபில் பண்ண கேட்டிருக்காங்க. நீங்கள் 1 to எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ரெகுலராக படிச்சிங்களா, ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரையும் படிச்சிருக்கீங்க, அதேமாரி வந்து பார்த்தா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா தமிழ் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிஎஸ்டிஎம் எந்த அதிகாரி கொடுத்தாங்க, பிரின்சிபல் அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதியை வந்து கேட்டிருக்காங்க. எப்போ கொடுத்தாலும் அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஸ்கூல் நேம் என்னன்றத ஸ்கூல் நேமோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, உங்கள் ஸ்கூலுக்கான பின்கோடு என்ன, உங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 1வதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, 3 ஸ்கூலில் படிச்சிருந்தா நீங்கள் ஆட் மோர் டேட்டா கொடுத்து 3 ஸ்கூலுமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் எல்லா ஸ்கூலுமே நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா ஆட் பண்ணிக்கோங்க. 3 பிஎஸ்டிஎம் இருக்குன்னா 3த்துமே நீங்கள் ஆட் மோர் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் 11th 12th வந்து கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு மோட் வந்து பார்த்தா ரெகுலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயரையும் படிச்சிங்க, மினிமம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கொடுத்து யார் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, பிஎஸ்டிஎம் என்னைக்கு கொடுத்தாங்க, அதுக்கான தேதி கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் என்ட்ரு பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் என்ன, பின்கோட் என்ன ஸ்கூல்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கான யூஜி டிகிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர்மா 4th இயர்மான்னு ஃபில் பண்ணிட்டு மோட் ஆஃப் ஸ்டடி கொடுத்துரு. ஸோ இயர் ஆஃப் ஸ்டடி என்ட்ரு பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கான எந்த அதிகாரி கொடுத்தாங்க, பிஎஸ்டிஎம் எப்போ கொடுத்தாங்க, உடைய காலேஜ் நேம் என்ன, காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பின்கோட் என்ன, யூனிவர்சிட்டி நேம் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஎஸ்டிஎம் மட்டும் கையில் வாங்கிட்டு அதை அப்படியே பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணால் போதுமானது. பட் நீங்கள் 1வது டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக இல்லை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் மட்டும் போகும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கீழே இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இண்டஸ்ட்ரியல் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது லேபர் வெல்ஃபேர் இந்த 3த்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணீங்க, எந்த பதவியில் இருந்தீங்க, உங்களுக்கான பதவி காலம் என்ன, எந்த பணியின் தன்மை என்ன அப்படின்றதுல நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 3த்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மட்டும் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அதுங்க சிம்பிளாக நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். எக்ஸாம் சென்டர் நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிலிம் எக்ஸாமினேஷனுக்கு 2 எக்ஸாம் சென்டர் வந்து கேட்டிருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஓன் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் நியரஸ்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையை வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே நீங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து பேமெண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீட் டு பே, எனக்கு நீட் டு பேன்னு இருந்தால் ₹400 100% நான் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபீஸ் கன்செக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்குதான் நீங்கள் எஸ் கொடுத்து ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி நீங்கள் 3 தடவை டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு 3 தடவை டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி வந்து பார்த்தா லைஃப் டைம் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டே வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. 3 எக்ஸாம் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இல்லை நீங்கள் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நீட் டு பே கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள், அல்லது நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா உறுதிமொழி கேட்டிருக்காங்க, டிக்ளரேஷன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் உண்மையான படித்து பார்த்துட்டு டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 16 டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் உண்மையான படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க.
டிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோன்னு இருக்கு பாருங்க, அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட், திரும்ப அதே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தா ரீசப்மிட் ஓப்பன் ஆகும், ப்ரிவ்யூ பேஜ் திரும்ப வருது. அகைன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து போகுது. பேமெண்ட் இல்லாத டேட்டா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஓகே, அகைன் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே வந்து பார்த்தேன் எஸ்பிஐன்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு எஸ்பிஐ வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேமெண்ட் டைப் ஆன்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிரெடிட் கார்டா டெபிட் கார்டான்னு கேட்டிருக்காங்க. டெபிட் கார்டு வந்து செட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு பேனோ மற்றும் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் பேமெண்ட் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எஸ்பிஐ நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, அதர் பேங்க் நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, அதர் பேங்க் டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இதில் போயிட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. டேஷ்போர்டில் போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நேராக எடிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கான அப்ளிகேஷன் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண வரைக்கும் அப்ளை பண்ணதை பொறுத்த வரைக்கும் ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண பாருங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஜாப்னு வந்து சொல்லலாம். பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எப்படியாச்சும் இதை வந்து படித்து கிளியர் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் செட்டில் ஒரு நல்ல ஜாப்னே வந்து சொல்லலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய குரூப் 1 பதவி. ஸோ பல்வேறு ஜாப்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்குனே வந்து பல வருஷமாக நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து ஒரு நூலால் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும்.